ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாட்டின் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலங்களாக வந்து 4 பாரம்பரிய தலங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிட்டாப்பட்டி, காசம்பட்டி, எலத்தூர், நாகமலை குன்று. ஸோ நாகம் ஈரோடு இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எலத்தூர்னாலும் ஈரோடு, காசம்பட்டி திண்டுக்கல், அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம். மதுரையில் இருக்கிறது அரிட்டாப்பட்டி. அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் கிராமத்தில். பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், என்ன மாவட்டம் என்ன பாரம்பரிய தலம் அப்படின்னு. திண்டுக்கல்லில் வந்து இருக்கக்கூடிய காசம்பட்டி, எலத்தூர் இலையில வந்து ஈ உட்காருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலத்தூர் ஈரோடு மாவட்டம். நாகமலை குன்று நாகம் அதுவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நம்பியூர் அருகே அமைந்துள்ள நாகமலை குன்று இங்கே தான். இது எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இது அரிட்டாப்பட்டி நவம்பர் 2022, காசம்பட்டி 2025 மார்ச், எலத்தூர் நாகமலை குன்று இது ரெண்டும் வந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர். ஸோ பாரம்பரிய தலம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுற்றுச்சூழல் ரீதியாகவும் உயிரியல் மற்றும் கலாச்சார ரீதியாகும். ஸோ எக்கனாமிக்கலாக ஒரு பயோடைவர்சிட்டியாக இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடிய அரிய உயிரினங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த உயிரினம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பகுதியை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலம். இங்கிலீஷில் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், BHS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரிவேஷனும் இப்போ எக்ஸாமில் கேட்குறனால BHS அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ். ஓகேங்களா. இது போட்ட அந்த சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 37(1). நம்ம DPSPயில் படிச்சிருப்போம். 37(1) அதுதான் வந்து இதில் போட்ட சட்டப்பிரிவு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2002 சட்டப்பிரிவு 37(1) வந்து மாநில அரசுகளால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நாகமலை குன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிடத்தக்க தொல்லியல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம். ஸோ இங்கே வந்து நிறைய கலாச்சாரம் அப்புறம் வந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே இருக்குது. இரும்பு காலத்தை சார்ந்த கற்சுவை வட்டங்கள், பாறை மறைவிடங்கள், நிறைய பழங்கால கலைப்பொருள் இது எல்லாமே வந்து சான்றுகளாக கொண்டு இருக்காங்க. தொல்லியல் துறையால் பதிவு செய்யப்பட்ட 400 வருஷத்தில் பழமையான ஆஞ்சநேயர் சுவாமி கல்வெட்டு அப்படின்றதும் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ பல்லுயிர் பாரம்பரிய தலம் வந்து மெயினாக இந்த அரிட்டாப்பட்டி, காச்சம்பட்டி, எலத்தூர், நாகமலை. அரிட்டாப்பட்டினா மதுரை மாவட்டம். காசு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம். இலையில உட்காருது நாகமலை ஈரோடு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.